95 ரூபா கொடுத்தலாம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. வியாழக்கிழமை சந்தை. ஆமாங்க. காலையில இருந்து நீங்க மாடு எடுத்துட்டு இருந்தீங்க. கண்டிப்பா. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஓவராலா அரேஞ்ச் பண்ணி கட்டியாச்சு. கண்டிப்பா. இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி அமைஞ்சது? ஏன்னா போன வாரம் சொல்லியிருந்தீங்க மாட்டுக்கு 20,000 கம்மின்னு சொல்லி. கண்டிப்பா. இந்த வாரம் எப்படி அமைஞ்சது? இந்த வாரம் ஓரளவுக்கு மாடு வந்திருந்ததுன்னா கஸ்டமர் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க. சரி. எல்லா கஸ்டமரும் திருப்திகரமா மாடு எடுத்திருக்கோம். சரி. 1 by 1 எல்லா கஸ்டமர்கிட்டையும் பாக்கலாங்கண்ணா. மாட்டை பத்தி பாக்கலாங்கண்ணா. சரிங்க. ஒவ்வொரு மாடா பத்தி சொல்றீங்களா? பாக்கலாங்கண்ணா. 2 பல்லு தலைச்சம் கிடையாதுங்க. சரிங்க. HFல டாப் குவாலிட்டியான மாடு 2 பல்லுங்கண்ணா. இது கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 1 வாரம் 10 நாள் டைம் இருக்குண்ணா. நல்ல ஜெகஜாண்டிக்கான மாடுங்கண்ணா. மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிராஸுங்கண்ணா. ஜெர்சிலே கிராஸ் மாடு. இன்னும் கண்ணு போறதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு 5 லிட்டர் லிங்காம கறக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா HFல கொம்பு டைப் மொத்தம் 3 மாடுங்கண்ணா. சரிங்க. பொள்ளாச்சி போகுதுங்கண்ணா. ஆவரேஜா ஃபார்ம் டைப் கேட்டிருந்தாங்க. ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டில 3 மாடு பொள்ளாச்சி போகுதுங்க. 3 மாடு தாங்கண்ணா. ஓ இந்த 3. ஆமாங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுதுங்கண்ணா. இந்த 2 மாடும் ஒரு HFல 1 ஜெர்சில 1 போகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடு வந்து கர்நாடகா கஸ்டமருக்கு போகுதுங்கண்ணா. சரிங்க. பெங்களூர். இது இந்த 5 ஆமாங்கண்ணா. அவங்க கொஞ்சம் கிராஸ் மாடா தான் கேட்டிருந்தாங்க. சரிங்க. HFல ஜெர்சி ஆல் பிளாக் எல்லாம் மிக்சிங் பண்ணி ஒரு 5 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு ஜெய்ஜாண்டிக்கா எடுத்துருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. கஸ்டமர் பேசலாம் இருக்காருண்ணா. கூப்பிடுங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனா எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க? இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேங்க. சரிங்க. எனக்கு நல்லா திருப்தியா இருக்கு. சரிங்க. திருப்தியா வாங்கி கொடுத்துருக்கேன். திருப்தியா அமைஞ்சிருச்சு. அதாவது எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 மாடு வாங்கியிருக்கேன். ஓகேங்க. எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க? எங்க ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிருக்கேன். அவர் 2 மாடு வாங்கியிருக்காரு. சரிங்க. அப்புறம் போய் வாங்கலாம்னு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓ அண்ணன் 2 மாடு வாங்கியிருக்காப்ல? ஆமா. ஆனா 2 மாடு வாங்கிருக்கீங்களா? அந்த நம்ம 2 மாடு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குதுங்க. கறவை சொன்னதுக்கு மேல வருதுங்க. இந்த பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஆரோக்கியமா இருக்குதுங்க. சரிங்க. அடுத்த வாரம் நாங்க சிந்தாமணி சந்தை போகலாம். ஓ அடுத்த வாரமும் சந்திக்கலாம் போனா. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை. இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை. ஆனா அதாவது நீங்க வந்து அண்ணனை வந்து யாருக்கனே எடுத்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு வேற ரெஃபர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும். இன்னைக்கு எப்படி அமைஞ்சதுங்க? இன்னைக்கு நல்ல முதல் வாங்கணுங்க. முதல் வாங்கினா. சரிங்க. திருப்தி அமைஞ்சிருச்சு. சரிங்க. சரிங்க. ராஜசுலியோட வாங்கி கொடுத்தாரு. ராஜா சுலியோட 2 மணிக்கே வந்துட்டோம். சரிங்க. ஆனா 2 மணி அப்படின்னா அது என்ன டைமுங்க? அண்ணா அவங்க வந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் வண்டியில வரும்போதே வண்டியை பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். திருப்தி அது அந்த டைமிங் வந்தாலே ஓரளவு மேக்ஸிமம் திருப்பி நல்ல மாடா பொறுக்கி எடுக்கலாங்க. சரிங்க. சரிங்க. இப்போ டைம் ஆனா விடிஞ்சா மாடு ரேட்டு கம்மியா இருக்கும். விடிஞ்சா மாட்டு விலைக்கு இருக்கும். நல்ல மாடா எடுக்கலாங்கிறதுல இல்லைன்னா மாடு சந்தை வந்து 2 மணி 3 மணிக்கு போது சந்தை கூடியிருது. வர நம்ம மாடு எடுத்தா மட்டும் தான் நல்ல பொருளை நம்ம தேர்வு செய்ய முடியுங்க. சரிங்க. விடிஞ்சு எடுக்கலாம், 8 மணிக்கு மேல எடுக்கலாம், 9 மணிக்கு மேல எடுக்கலாம்னு சில பேர் அப்படி எல்லாம் எடுத்தோம்னா ஆகாவளி மாட்டை தான் எடுத்துட்டு போக முடியுங்க. நல்ல மாடு எடுக்கிறதுக்கு வந்து காலையில ஒரு 2 மணி 3 மணிக்கு போது கஸ்டமர் உள்ள வந்துட்டா வண்டியில வர நல்ல மாடு ஒரு 20 மாடு ஒரு வண்டியில வருதுன்னா அதுல ஒரு 5-6 மாடு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாங்க. அதே மாடு கீழே மாடு வந்து சந்தைக்குள்ளார வந்து ஒரு விடிஞ்சிருச்சுன்னா நல்ல மாடெல்லாம் போயிருங்க. எதுவுமே நம்ம வந்து நேரத்துல வரும்போது நம்ம நல்ல மாடை செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்துக்கலாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனா 2 மாடுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. ஆமாங்க. கறவை என்ன கறவை வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம்? ஒரு 40 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓ 40. ஆமாங்க. எந்த ஊருக்கு போகுதுண்ணே? திருவண்ணாமலை போகுது. ஆனா திருவண்ணாமலை அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொம்பு டைப் தான் மேக்ஸிமம் போவாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு மொட்டை டைப் ஒரு கொம்பு டைப் ஃபார்ம் டைப் போறாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட்னால மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே மாடு இருக்கிறனால நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். நம்பிக்கையா எடுத்து கொடுத்தாச்சு. ஆனா அண்ணனை பார்த்து வந்திருக்கீங்க. இப்போ ஒரு மாடு வாங்கணும் அப்படிங்கல நிறைய எப்படி சர்ச் பண்ணிருப்பீங்க. ஆமா கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. எப்படி அண்ணனை சூஸ் பண்ணீங்கண்ணா? அண்ணனை வந்து ஒரு 6 மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. வந்து அங்கேயே ஊர்லயே தான் மாடு வாங்குறது. சரி HF மாடு ஒரு டைம் ட்ரை பண்ணணும்னு எத்தனை அண்ணனை கான்டாக்ட் பண்ணேன். அண்ணன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அதெல்லாம் வந்து நிறைய ஃபேமஸா இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம ரொம்ப கரெக்டா பண்ணி தருவாருன்ற ஒரு நம்பிக்கை. சரி நேர்ல வந்து பார்க்க அப்புறம் எப்படி அமைஞ்சதுங்க? அதெல்லாம் எல்லாமே ரொம்ப கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காரு. சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. என்னெல்லாம் பாத்தீங்க? நீங்க ஒரு மாடு வாங்கையில என்னெல்லாம் பார்த்து வாங்கிருக்கீங்க? நான் எதுவுமே பார்க்கல, இவரை நம்பி வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். அண்ணனை நம்புனீங்க அவ்வளவுதான். இந்த ஒண்ணுதான். ஆமா. ஏன்னா திருவண்ணாமலையில இருந்து வரையில கண்டிப்பா ஒரு நம்பிக்கையோட தான் வர முடியும். நீங்க வந்துமே ஏன்னா காலையில ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி தான் பார்த்து வாங்குனீங்க. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அவரேஜா என்ன கறவை கேட்டீங்கண்ணா? நான் ஒரு 50 லிட்டர் கேட்டேன். அண்ணா 50 லிட்டர் கொடுத்துருக்கப்ப 40 லிட்டர் கேரண்டி சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து சந்திக்கலாம் உங்களை. கண்டிப்பா அடுத்த வாரமே வருவோம். அடுத்த வாரம் வருவீங்க. சரிங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஆனா கஸ்டமர் வந்து உங்களை எப்பவுமே ரொம்ப நம்பி வராங்க. கண்டிப்பா
திருவண்ணாமலையா இருக்கட்டும், எந்த ஒரு ஊரா இருக்கட்டும், கேரளா, கர்நாடகா, எந்த ஒரு ஊரா இருந்தாலும் உங்களை மட்டுமே நம்பி வராங்க. அது எப்படி சந்தையில இன்னைக்கு அமைச்சு கொடுத்தீங்கண்ணா? ஆனா உங்களுக்கு எப்படின்னு நம்ம வர கஸ்டமரை நம்ம திருப்திகரமா கேட்டுக்கிறதுங்க. ஃபார்ம் டைப்பா வீட்டு யூஸான்னு கேட்டுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு அமைச்சு கொடுக்குறோம். சரிங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் முக்கியம். வர கஸ்டமர் எல்லாம் நம்பி தான் வராங்க. எல்லாரும் பணம் காசு இருக்கிறவங்க வராங்க, கடன் வாங்கிட்டு வராங்க, எல்லாருமே வராங்க. நமக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருளா தெளிவா நம்ம எடுத்துக்கோ, தெளிவா பார்த்து எடுத்துக்கிட்டா போதும். ஓகே. நான் மாடு ரெண்டுமே ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த ரெண்டு மாடை பத்தி சொல்லுங்க. இந்த ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டாம் நீத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே 6 பல்லு. சரிங்க. ஒண்ணு வந்து HF ல வந்து கிராஸ் கொம்பான மாடு, ஒண்ணு வந்து HF ல மொட்டை டைப்புங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் குறையில்லாம கறக்குங்கண்ணா. மாட்டுக்காரர் ஒரு 60 லிட்டருக்கு மேல சொன்னாரு. நம்ம ஒரு 50 லிட்டருக்கு இல்லைங்காம கறக்கும். இந்த கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் டைம் இருக்குண்ணா. 25 ஆமா கண்டிப்பா. எந்த ஊர் போகுதுண்ணா? ஆனா ரெண்டு பெங்களூர் போகுதுங்கண்ணா. கொண்டு போனா கிளைமேட் செட் ஆகி ஃபார்ம் டைப் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி மொட்டையில எல்லா பொருத்தத்திலயும் கரெக்டா இருக்குண்ணா. சுழி சுத்தம், நல்ல குவாலிட்டியான மாடு. ஃபார்ம் டைப் தான் தேவைப்பட்டு வந்திருந்தாங்க. ஒரே 3 மாடு கேட்டாங்க, 2 மாடு எடுத்து கொடுத்தோம். அதே குவாலிட்டியில. ஆமாங்கண்ணா. அதாவது இன்னைக்கு சந்தையிலே ஒரு டாப் குவாலிட்டியான மாடு. டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு. சரிங்க. ஆமா, லைட் அண்ட் வெயிட்டா இருக்கு. கண்டிப்பாண்ணா. ரெண்டு எப்படி அமைஞ்சதுங்க? ஆனா 4 பல்லு ஒண்ணு, 6 பல்லு ஒண்ணுங்கண்ணா. சரிங்க. ஒரு மாடு கண்ணு மாடு, ஒரு மாடு சென்ன மாடு. இது பால் கறந்தாச்சுங்கன்னா 2 மாடு வந்து கடூர் போகுதுங்க. ಕರ್ನಾಟಕ. சரிங்க. கடೂರ್ போகுது. ಕಸ್ಟಮರ್ இருக்காங்கன்னா தமிழ் பேசுவாங்களா? ಕನ್ನಡ தான் பேசுவாரு. ನಾವು ಕಡೂರಿಂದ ಹಸುರು ಅಂತ ಹೇಳಿ ಬಂದಿದ್ವಿ. ಬಟ್ ಗೌತಮ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಯಾರು ಪರಿಚಯ ಇಲ್ಲ. ಗೌತಮನ ಚೆನ್ನಾಗಿ ಪರಿಚಯ ಆಗಿದ್ರು. ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದಾಗ 1-2 ಹಸುಗಳು ನಾವೇನು ಹೇಳೋದೇ ಬೇಡ, ಅವರೇ ಚಾಯ್ಸ್ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿರೋಂತ ಹಸುಗಳು ಕೊಡಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேங்க்யூ கௌதமண்ணா. நான் உங்க சாய்ஸ்ல விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. சரிங்க. இப்போ அவங்க நம்ம சாய்ஸ்ல விடையில நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? 3 மாடு கேட்டாங்க. நம்ம ஒரு 2 மாடு அதே குவாலிட்டியில எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க மீடியமான மாடு தான் கேட்டிருந்தாங்க. மீடியமான மாடுலாம் உங்க ஊர்லயே கிடைக்குது, நம்ம ஊருக்கு வந்தா கொஞ்சம் நல்ல மாடா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி HFலயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மாடா எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஜெர்சிலே 3 மாடு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்ல கேட்டிருந்தாங்க. சரிங்க. நான் அந்த 3 மாடு 2 மாடு அதே கறவையில வர மாதிரி 2 மாடு நல்ல குவாலிட்டியா எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம ஊர் ஈரோடுக்கு வந்தோம்னா கண்டிப்பா அவங்க திருப்பி, ஏன்னா எங்கடா ஈரோடு போய் இந்த மாட்டை வாங்கிருக்குன்னு யாரும் கேட்க கூடாது இல்லையா? அதனால அங்க அவ்வளவு 500 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்காங்க. சரிங்க. நல்ல குவாலிட்டியா 2 மாடு எடுத்து கொடுத்துருக்கு. கறவைங்க ஆனா ஒரு 20 கறக்கும்னா ஆவரேஜா 20 கறக்கும். சரிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. சூப்பர். சொல்லுங்க அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பொள்ளாச்சி பக்கத்துல ஆனமலை. சரிங்க. பொள்ளாச்சினாலே கொம்பு டைப் தான் மேக்ஸிமம் எடுக்கிறீங்க. ஆமா. ஆனா ஒரு 2 மாடு ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்கா பார்த்து எடுத்துருக்கீங்க. ஆமா. நீங்க மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 எடுக்கலான்னு வந்தோம், சேர்த்து 3 எடுத்திருக்கோம். ஓ, 3 எடுத்தாச்சு. ஆமா. இன்னொன்னு அங்க இருக்குதானே? ஆமா, அங்க இருக்கு. எடுத்த ஒரு 1/2 hourலயே கண்ணு போட்டுருச்சு. கண்ணு போட்டுருச்சு. சூப்பருங்க. கிடாரிக்கு என்ன அதுவும்? ஆமா, சூப்பர். அது இன்னும் ஒரு மேலும் ஒரு சந்தோஷம் தான். ஆமா ஆமா. ஆனா அதாவது 2 மாடுமே நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கா ரொம்பவே ஹெவியா இருக்கு. ஆமா. இப்படிதான் கேட்டீங்களா அண்ணன் கிட்ட? ஆமா, இப்படிதான் இருக்கணும்னு கேட்டோம். ஒரு பர் டே ஒரு 20 லிட்டர்ஸ் கறக்கணும்னா. சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். சரிங்க. ஆவரேஜா 20 லிட்டர். ஆமா. சரிங்க. இது இன்னும் எவ்வளவு நாள்ல கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? இது ரெண்டும் இது இன்னொரு 15 நாள்ல போடுன்னு இருக்காங்க. 15 நாள் வரைக்கும். ஆமா ஆமா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா HF போயிருக்கீங்க, கொம்பு டைப்ல போயிருக்கீங்க. ஆமா. எப்படி ஃபார்மா எப்படிங்க? மாட்டு பண்ணைங்க. பண்ணை தான். ஆமா. எத்தனை மாடு சேர்த்துருக்கோம் இந்த மாதிரிங்க? இப்போ இந்த டைப்ல 3, அப்புறம் நாட்டு மாடு ஒரு 40. சரிங்க. அப்புறம் சிந்து மாட்டுல ஒரு 15. சரிங்க. சரிங்க. ஆமாங்க. எல்லாமே கோலா எல்லாமே எல்லா மாடுமே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமா ஆமா. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அதாவது சூப்பரா பேசியிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு சந்தையெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்து எடுத்துருக்கீங்க, எப்படி அமைஞ்சதுங்க? நாங்க நேரடியா இவரோட யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நேரம் யாரையும் பார்க்கல, அவரை வந்து பார்த்தோம். அவரை நம்பணும், கரெக்டா எடுத்து கொடுத்துட்டாரு. நம்பிக்கையா வந்திருக்கீங்க, கரெக்டா நம்பிக்கையா வந்தோம். ஆமா, அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஆமா, கண்டிப்பா. சரி, ரொம்ப நன்றிங்க. ஏன்னா மாட்டை பத்தி அதிகமா தெரியாது, அதனால அவரோட வீடியோஸ் பார்த்ததுல ஒரு கான்ஃபிடென்ட். அதனால நேரடியா வந்தோம், அவரை பார்த்தோம். அக்கா, ஒரு அழகான மாடும் ஒரு கண்ணும் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க, எப்படி அமைஞ்சதுங்கக்கா? காலேருந்து வந்தோம், பார்த்துனே இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு மாடு அங்க பிடிச்சிருக்கோம், சிவாஜி HF பிடிச்சோம். செகண்ட் இந்த மாடு அமைஞ்சது. சரிங்கக்கா. இது என்ன கறவை சொல்லியிருக்காங்க? 15 சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க 2 மாடு சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து கிளைமேட் செட் ஆகுற மாதிரி தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா திருவண்ணாமலைனா கொஞ்சம் கிளைமேட் அதிகமா அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். நீங்க எப்படி ஃபார்ம் டைப் போறீங்களா இல்ல எப்படிங்கக்கா? வீட்ல தான், வீட்டு யூஸ்க்காக இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம்னா. ஃபார்ம் மாதிரி தான் பண்ண போறோம். ஆனா இப்ப 2 மாடு தான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். கண் என்ன கண்ணு போட்டுருக்கீங்கக்கா? இது கெடேரி கண்ணு போட்டுருக்கேன். அது இன்னும் ஒரு லாபம் தான். ஆமா, நாங்க மெயினா கண்ணு மாடு பிடிக்க தந்தா கெடேரி கண்ணா பிடிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறோம்ல. சரிங்க. கெடேரி கண்ணா பிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. ஆசையில தான் வந்திருக்கீங்க. ஆமா அக்கா, அதாவது பாத்தீங்கன்னா கிளைமேட் அடாப்டுக்கு திருவண்ணாமலைக்கு இது கரெக்டா இருக்கும். இது கரெக்டா இருக்கும். அக்கா, இப்போ நீங்க வந்து அவங்ககிட்ட கேட்கல என்ன மாதிரி கேட்டீங்க?
நான் இன்னும் கொஞ்சம் கம்மியான கறவையிலே எடுத்துக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம்ல, அது இதுவே கரெக்டா இருக்கும் அப்படின்னா. இந்த மாடு கறவைக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். சரிங்க. திருவண்ணாமலை கைமுகுட்டு எடுத்தது நல்ல ஒரு பிளாக் சட்டையா அதிகமா இருக்கு. சரிங்க. திருப்தி ஆயிடுச்சாக்கா? திருப்தியா இருந்துச்சு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கக்கா. என்ன கறவை சொல்லியிருக்காங்கக்கா? 15 சொல்லியிருக்காங்க. சரிங்கக்கா. அண்ணா கௌதம்ண்ணே, அண்ணா ஆனா நம்ம வார வாரம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. கஸ்டமர் நம்மள ரெகுலரா தேடி நம்பி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. கஸ்டமர் வரையில நம்மளும் நல்லபடியா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. இப்ப அதாவது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாடு எடுத்து கொடுத்துட்டு கண்டிப்பா. இருக்காங்க. அதுல எப்படி ஈரோடு கௌதம் அப்படின்னு மட்டும் உங்களை தேடி வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அதுக்கு நம்ம ஒரு இதா சொல்லலாமாண்ணே? ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வியாபாரியும் இருக்கும்போது வந்து நம்ம மாடு எடுக்கிறோம், நம்ம குவாலிட்டி வந்து நமக்கு மெயின். நம்ம மாடு செலெக்ஷன் பண்றது அப்படி நம்ம எடுத்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா மெயினா வந்து மாட்டை ஓரளவுக்கு தரமான மாடு தலைச்சுன்னு 2ஆம் நீத்து அதிகபட்சம் 3ஆம் நீத்து வந்து ஃபார்ம் டைப் போற கஸ்டமருக்கு தேர்வு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தெளிவான மாடு தான் எடுத்து கொடுப்போம்னா. ரேட் எப்படிங்க? ரேட் எப்படி அமையும்? ஆனா ரேட் வந்து மாட்டுக்கு தகுந்த ரேட்டு தானா, நம்ம கம்மியா எடுத்து தரோம் நம்ம அதிகமா எடுத்து தரோம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் கிடையாது. மாடு இல்ல, அதெல்லாம் நம்ம மாடு கிடையாது. மார்க்கெட் வர கஸ்டமரை நம்ம ரேட் வந்து அனுசரிச்சு எடுக்கிறோம். மாட்டுக்கு தகுந்த விலை தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ரேட்டு கம்மியா எடுத்து கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் ஏறும் ஒரு வாரம் இறங்கும், மாட்டுக்கு தகுந்த விலை தான். இன்னைக்கு எப்படி அமைஞ்சது? இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மாட்டுக்கு நம்ம எப்பயும் சொல்றதுதான், மாட்டுக்கு தகுந்த விலை தான் மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 5000 10,000 கம்மி குறைச்சு தான் மாடு எடுத்து கொடுத்தோம். அதாவது நம்ம நம்பி வந்து எல்லாமே தெளிவா பண்ணி தரலாங்கண்ணா. சரிங்க. மாட்டுக்கும் கேரண்டி, வர கஸ்டமருக்கு நம்பிக்கிறமா அவங்களுக்கு கொண்டு போய் மாடு டெலிவரி பண்றதுல இருந்து A to Z நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. அடுத்த சந்திக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க சரி.